அவர்கிட்ட கேட்டபோது 2500 குடும்பங்கள் இந்த திண்டிவனத்தில் மட்டும் சப்ஸ்டேஷன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள்? 2500 குடும்பங்கள். 2500 குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையாக இருந்தால் எத்தனை பிள்ளைகள் இங்கே இருக்கணும்? இவங்க ஏறக்குறை 50 கூட வரலன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆனால் நமக்கு இன்னைக்கு என்ன வேணாம்? பிள்ளைகள் வேணாம். அப்படி தானே? செலவு அதிகமாகின்றது. எப்படி படிக்க வைக்கிறது? அப்படி கவலையோடு தானே இருக்கிறீங்க. ஒரு பிள்ளை பேருக்கு, ஆனால் அசிங்கப்படும். பிள்ளைகள் இல்லை சொல்லும்பொழுது வெக்கப்படும். சமூகத்தில் நமக்கு குறைவாக இருக்கும். அப்படி நினச்சி ஒரு பிள்ளை இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அந்த விதமாக மாறிவிட்டு கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குரல் வரலையே. இந்த 3வது நாள், இந்த தவக்கால தியானத்தினுடைய இறுதி நாளுகளில் இறுதி நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆர்வமுள்ள உள்ளம் இனியும் காணாமே. இறைவார்த்தை எதுவும் உள்ளத்தில் கடந்து செல்லவில்லையா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் இறைவார்த்தை தொட்டு ஊடுருவி சென்றதை கை தூக்குங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் முடிவெடுத்திருக்கீங்க? தினமும் நான் இறைவார்த்தையை வாசிப்பேன் அப்படி முடிவெடுத்தவர்கள் கை தூக்குங்க. மீதி பேருக்கு படிக்க தெரியாததுனாலும் தெரியல, கை தூக்காமல் இருக்கின்றாங்க ஒரு சிலர். பிரைஸ் தி லார்ட். அதுவும் நான் சொன்னது புரியாததுனாலும் இருக்குன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 28:11வது வசனம். குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். வயிறார உணவு உண்டு, நல்லா தூங்கலாம். அப்படி நினச்சி வந்திருக்கீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? தூக்கம் வருமா? நல்ல வெயில், ஆனால் கடவுள் நம்ம பாதுகாத்து இருக்காங்கல்ல. நல்ல அனலாக இருந்தது அங்கே வந்த நாளைக்கு. ஆனால் அதோட இன்னைக்கு இஸ்ராயேல் மக்களை கடவுள் வழி நடத்தியது போல கொஞ்சம் என்ன நமக்கு கொடுத்துருக்குது? அந்த வெயில் கொஞ்சம் தணிக்க வச்சிருக்குதா இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு சூடு ஃபீல் ஆகுதா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த 3 முறை ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேரலே கொடுக்குதுனாலே நிறைய மக்களே இந்த வெயிலில் உட்கார்க்கணும் அப்படி நினச்சிட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு டிவியிலே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நிறைய மக்கள் வருமென்னு எதிர்பார்த்தது, ஆனால் மக்களுடைய எண்ணம் குறைவாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாயாகமம் 1வது அதிகாரம் 2லிருந்து வாசிப்போம். எல்லாருமே பைபிள் எடுங்க. பைபிள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் எடுங்க. ஆகாய் அதிகாரம் 1:2 படிப்போம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, ஆகாய் அதிகாரம் 1 வசனம் 2 ஆண்டவர் அநீதியை பொறாத இறைவன், பழி வாங்குபவர். ஆகாயாகமம் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடைக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகின்றான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள், ஆனால் கிடைத்தது சிறிதளவே. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தபோது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன்.
ஏனெனில் எனது இல்லம் பாழடைந்து கிடக்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலேயே கருத்தாயிருக்கிறீர்கள். எனவே வானம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்திவிட்டது, நிலமும் விளைச்சல் தர மறுத்துவிட்டது. மேலும் நாடும் மலையும் கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் நிலத்தின் விளைச்சலும் மனிதரும் கால்நடைகளும் உங்கள் உழைப்பின் பயனை அனைத்துமே வறட்சியால் வாடுமாறு நான் செய்திருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம் என்ன இந்த இறைவார்த்தை வாசிச்ச பொழுது உங்களுக்கு என்ன புரிஞ்சது? ஆண்டவர் என்ன சொல்றாங்க இந்த இறைவார்த்தை மூலமாக? நம்ம உழைச்சது எதுவும் கிடைக்கல, விதைத்தது கிடைக்கல. ஆண்டவருடைய ஆலயம் பாழடைந்து கெட்டி எழுப்பக்கூடிய நேரம் இனி வந்து விடவில்லை என்று சொல்லி அது பாழடைந்து கிடக்கின்றது. ஆனா நாம என்ன இனியும் நேரம் வரல அப்படி சொல்லிட்டு மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன நிகழ்கின்றது? சாப்பிடுறீங்க, பசி மாறுதா? இல்ல. பசி மாறுதா? இல்ல. குடிக்கிறீங்க, தாகம் மாறுதா? இல்ல. உழைக்கிறீங்க, ஆனா எதுவும் பலன் இல்ல. பொத்தலான பையில் போட்டது போல இருக்கின்றது. எதுவும் நமக்கு நிறைவு கொடுக்கணது இல்லை. காரணம் என்ன? என்னுடைய இல்லம் பாழடைந்து கிடக்கின்றது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடவுளுடைய இல்லம் ஏது? நம்முடைய இதயம். கடவுளுடைய இல்லம் ஏது? இதயம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது. கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். Praise the Lord. எல்லாருமே சேர்ந்து அந்த வசனம் ஒன்னு கூட படிங்க. எல்லாருமே சேர்ந்து படிக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள்ல சொன்னல திருவெளிப்பாடு 1:3 ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பவர் கேட்பவர் கடைபிடிப்போர் பேறு பெற்றவர்கள். அப்ப அதனால எல்லாருமே சேர்ந்து படிங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். Praise the Lord. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய இல்லமாக இருக்கின்றோம். நீங்களே கோவில். எது? We are the temple of the God. Praise the Lord. நீங்கள் கடவுளின் ஆலயமாக கோவிலாக இருக்கிறோம். பக்கத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, கண்ணில் பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு கூட சொல்லுங்க, you are the temple of God. கடவுளுடைய கோவிலாக நீ இருக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த கோவிலை கெட்டி எழுப்பும்பொழுது, அந்த கோவிலை கெட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் இறைவாக்கினர் ஆகாய மூலமாக நம்மோட என்ன சொல்றது? நீ மலைக்கு செல்லு, மரத்தை கொண்டு வா, இன்னிட்டு வந்து நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வீடை கெட்டி எழுப்பணும். மலை என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே எதை குறிக்கும்? மலை கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கும். இயேசு ஜெபிப்பதற்காக எங்க போனாங்க? நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, மோயிசன் எங்க போய் இந்த கடவுளுடைய பிரசன்னத்துக்கு கடவுளோட பேசுறதுக்காக. மலை எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கும். நம்முடைய இல்லம் கெட்டி எழுப்பதற்காக எங்கே போய் உட்கார்க்கணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமைதியாக அமர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இல்லத்தில், நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற கடவுளுடைய அந்த பிரசன்னம் நாம் உணர்ந்து கொண்ட. நான் நேற்று சொன்னல எபேசியர் 3:20-21 வசனம், நம்முள் வல்லமையோடு கூட செயல்படுபவர், நம்முள் வல்லமையோடு கூட செயல்படுபவரும் நாம் நினைப்பதேக்காலும் வேண்டுவதேக்காலும் மிக அதிகமாக செய்து தர வல்லமையும் உள்ள கடவுள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? வல்லமையானவர், தூய்மையுள்ளவர்கள். Praise the Lord. Hallelujah. நாம் அது உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது எவ்வாறு படைத்தாங்க?
ஆண்டவருடைய சாயலிலும் உருவத்திலும் படைத்தார். மீண்டும் சிராக்கு ஞானம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் நமக்கு அவனுக்கு தகுந்த வல்லமையையும் அவன் மனிதனுக்கு அளித்தான். பிரைஸ் தி லார்ட். கடவுளை போலவே தன்னுடைய சாயலிலும் உருவத்திலும் நம்மை படைத்தார். நம்முடைய கடவுளை போலவே சொல்லும்போது நம்ம ஒவ்வொருவரும் கடவுளுடைய படைப்பு தான். ஆனால் கடவுளானா இல்லை. ஒரு சிலர் அப்படி தவறான எண்ணத்தில் போகும். நானே இந்த இறைவார்த்தையை எடுத்து சொல்லும்பொழுது நான் கடவுள், ஆனால் கடவுள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் கடவுளுடைய படைப்புகள் தான். நம்முடைய படைப்பாளர் யாரு? கடவுள். ஆனால் அந்த கடவுள் நமக்கு தனக்கு தகுந்த வல்லமையே நமக்கு அளித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் அந்த கடவுளுடைய பிரசன்னம் என்னுடைய உள்ளத்தில் இதயத்தில் அனுபவித்து அறிந்து வாழ்ந்தால் எனக்கு அனைத்தையும் சாதிக்க முடியும். கடவுளுடைய சாயல். கடவுளுடைய சாயல் என்ன? கடவுளுடைய சாயல் என்ன? மனிதன். மனிதன். கடவுளுடைய சாயல். கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுளுடைய சாயல் என்ன? அன்பு. அன்பு. அன்பு என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் நான் யாருடைய சாயலாக இருக்கிறோம்? நமக்கு கூறுகிறோம்ல, துஷ்டர் மீதும் தீயோர் மீதும் மழையையும் வெயிலையும் பொழிக்கின்றவர்கள் யாரு? நல்லவன் மீதும் தீங்கு செய்கின்றவர்கள் மீதும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றவர் யாரு? நம்ம யாரு? ஆள் பார்த்து செயல்படுகின்ற நபராக இருக்கும்போது நான் கடவுளை போல இருக்கிறோமா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறை பிரசன்னம் தட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கின்ற என்னுடைய மகன் மனம் மாறணும், അല്ലെങ്കിൽ என்னுடைய மனைவி மனம் மாறணும், என்னுடைய கணவன் மனம் மாறணும், என்னுடைய மாமியாரு மனம் மாறணும், மாமனாரு மனம் மாறணும். நான் மனம் மாறணும்னு யாராவது எதிர்பார்க்குறீங்களா? என்னுடைய மனமாற்றம் நடந்தால் என்ன நடக்கும்? இந்த உலகமே புதுப்பிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறைவனுடைய அந்த வல்லமை நாம் உணர்ந்து நாம் மனம் மாறினால் எனக்கு என்ன மீதி பேரும் என்னுடைய பிரசன்னத்தினால நல்லவர்களாக மாறிடும். நாம ஒரு பழமொழி இருக்கின்றதுல, முல்லைப்பூம்பொடி ஏற்று கிடக்கும் கல்லினும் உண்டு சௌரபின்னு சொல்லுவோம் மலையாளத்தில். தமிழில் என்ன சொன்னில்ல, மல்லிகைப்பூ இருக்குதுல்ல, மல்லிகைப்பூ நம்ம எங்கே வச்சுருந்தோம் அதுக்கெல்லாம் அதனுடைய வாசனை கிடைக்கும்ல, ஸ்மெல் வரும்ல. அதே போல் அதுக்கு தமிழில் என்ன மொழின்னு தெரியல எனக்கு. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். பூவை கேட்டிருக்கீங்க, அந்த நாரும் மணக்கும். நாங்கள் அது இந்த மலையாளத்தில் இப்படி சொல்லுவாங்க, முல்லைப்பூம்பொடி ஏற்று கிடக்கும் கல்லினும் உண்டு சௌரபியம். கல்லிന് ஏதாவது மனம் இருக்குதா? இல்லை. ஆனால் அது மல்லிகைப்பூவோடு இணைந்து இருக்கும்போது அதுவும் மனம் பெறும். பிரைஸ் தி லார்ட். இதே போல நம்ம ஒவ்வொருவரும் கடவுளால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு மனிதனாக மாறிவிடும்போது நம்முடைய குடும்பம் ஃபர்ஸ்டே தூய்மையுள்ளதாகப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று சாத்தான் கை வச்சிருக்கின்றது எதுவுமே தெரியுமா? எதுவுமே நம்முடைய குடும்பத்தின். ஆனால் குடும்பம் தான், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் தான் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது எது? குடும்பம். குடும்பம் இல்லாமல் இந்த உலகம் இருக்கின்றோனா? குடும்பம் இல்லாமல் உலகம் இருக்கின்றதா? இல்ல. எல்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது குடும்பம். கடவுள் உருவாய பொழுது பாருங்க, கடவுள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை கடவுள் இருக்கு நமக்கு? 3 கடவுளா? ஒரே கடவுள். கடவுள்ல எத்தனை நபர்கள்? 3 நபர்கள். ஒரே கடவுள். கடவுள் எத்தனை நபர்கள்? 3 பேர். 3 பேர். யாரு யாரு? தந்தை. ஒரு சிலரே ஒரு கை நீட்டுற, ஒரு விரல நீட்டினால்தான் நான் திரும்ப அந்த கேள்வி கேட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் 3 பேர், 3 நபர்களாக இருந்தாலும் 3 பேரும் ஒரே இதயத்தோடு கூட செயல்பட்டேன். இதே போல் தான் நமக்கு அந்த 3 கடவுளுடைய முன்மாதிரியாக கடவுள் படைத்த குடும்பம் ஏதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி கடவுள் ஒரு குடும்பம் படைத்ததே இல்லையா? அப்படி உட்காருக்குறீங்க. யாரு சொன்ன திருக்குடும்பம் தான்? கரங்களை தட்டி அந்த அக்காவை பாராட்டுங்க. திருக்குடும்பம் 3 கடவுளுடைய முன்மாதிரியாக இந்த உலகத்தில் படைத்த குடும்பம் ஏது? திருக்குடும்பம். திருக்குடும்பத்தில் யார் யாரும் இருக்கிறாங்க?
யோசேப்பு, மேரி, மேரி, இயேசு. இயேசு. ஒரு சிலர் அந்தோனியாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரியாம. திருக்குடும்பத்துல யார் யார் இருக்காங்க? இயேசு, மரி, சூசை, அப்படிதானே நம்ம சொல்லுவாங்க. அப்ப அந்த குடும்பத்தினுடைய மத்தியத்துல யார் இருக்காங்க? இயேசு. நம்முடைய குடும்பத்துல யார் இருக்காங்க? நம் குடும்பத்தினுடைய மத்தியத்துல சிந்திச்சு பாருங்க. எத்தனை குடும்பத்தில் சொல்ல முடியும் என்னுடைய குடும்பத்தினுடைய மைய பகுதியில என்னுடைய கடவுள் தான் இருக்குது? எத்தனை குடும்பத்தில் சொல்ல முடியும்? எத்தனை குடும்பத்திலே தினமும் குடும்ப ஜெபம் சொல்றீங்க? தினமும் குடும்ப ஜெபம் தனிப்பட்ட முறையில் இல்லை, குடும்பத்தோட சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்கின்ற எத்தனை குடும்பம் இருக்கின்றது? கை தூக்குங்க. நீங்களே ஒன்று டேர்ன் பண்ணி பாருங்க. இது இங்கே ஏறக்குறை ஒரு 800 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எத்தனை கரங்கள் உயர்ந்திருக்குது? அப்போ உங்கள் குடும்பத்தினுடைய மைய பகுதியிலே கடவுள் இருக்குதா இல்லையா? யார் இருக்காங்க? அப்போ கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா உங்கள் குடும்பத்தில்? இல்லை. அதுதான் ஆகாய ஆகமத்தில் சொந்த என்னுடைய இல்லம் பாழடைந்து கிடக்கின்றது. இனி மாட மாளிகைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வராத வரைக்கும் நீங்க எங்கெங்கே தியானம் நடக்குதோ அங்கெல்லாம் ஓடி போயிடும். நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. 1-2 நாளுகளில் அந்த ஸ்பிரிட்ல போயிடும், மீண்டும் கீழே விழுந்துடும். எந்த துன்பம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு உள்ளத்தில் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. என்னுடைய குடும்பத்தில் நான் முதலிடம் யாருக்கு கொடுக்கின்றது? நான் தொடக்க நாள் நேற்று சொன்னு நினைக்கிறேன். நம்முடைய கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காத வரைக்கும் என்னுடைய குடும்பம் செழிந்தொழுங்க மாட்டேன், பலம் கொடுக்க மாட்டேன், கனி கொடுக்க மாட்டேன். இன்னத்து குடும்பம் முன்னாடி இருக்கிற குடும்பம் கூடும்போல் இன்பம் குடும்பம்னு சொல்லுவாங்க, கூடும்போல் மகிழ்ச்சியோடு கூட உள்ளது குடும்பம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கூடும்போல் நிலநடுக்கம் வரன போல தான் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகுதா இல்லையா? கூடும்போல் இன்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக சண்டை சச்சரவு தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றது. எத்தனை பேர் ஷேர் பண்ணது தெரியுமா? சிஸ்டர், நிறைய டிவோர்ஸ் வந்தது இந்த கோவிட் சமயத்துன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? கோவிட் சமயத்தில் யாரும் வேலைக்கு போவாம வெளியே போகாம வீட்டுக்குள்ளரே உட்கார்ந்த பொழுது அவங்களுடைய குறைவுகளும் பிரச்சனைகளும் நிறைய வெளிவரதுக்கு காரணமாகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு வேளையிலும் நாம் முயற்சிக்க வேண்டியது நம்முடைய குடும்பம் சமாதானம் உள்ளதாக மாறிவிடுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கடவுளால் நிறையப்படணும். வேற யாரையும் நான் மாற்றுறதுக்கு, அவங்கள மனமாற்றம் அடையிறதுக்கு எல்லாம் நாம செலுத்தாம நான் மனமாறிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் தூய்மை உள்ளதாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா முல்லை அந்த மல்லிகை பூவோடு இணைந்திருக்கிற அந்த நாருக்கும் மனம் பருவது போல நான் ஒரு தூய்மையுள்ளவனாக மாறிவிட்டால், கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டால் என்னுடைய குடும்பமும் தூய்மையுள்ளதாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அகஸ்டினோஸ், செயின்ட் அகஸ்டின் எப்படி வாழ்ந்திருந்தது? பாவத்தில் அவங்க அம்மா வந்து கண்ணீரோடு கூட கடவுளை முறுக்கி இருத்து பிடிச்ச பொழுது அந்த மகனும் புனிதனாய் மாறிவிட்டார், புனிதனாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு யாரையும் அட்வைஸ் பண்ணிட்டு எந்த பயனும் கிடையாது. அட்வைஸ் பண்ணி 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 அவங்க கூடுதல் கோபத்துக்கும் கூடுதல் வெறுப்புக்கும் உள்ளாகி விடும். இல்லாம நாம யாருக்கிட்ட நம்முடைய கவலைகளும் வேதனைகளும் எல்லாம் ஒப்படைக்கணும்? நம்முடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க ஒப்படைக்கணும்? எங்க ஒப்படைக்கணும்? அவங்க கிட்ட ஒப்படைச்சா நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க, திருமணமாய் குடும்ப வாழ்க்கைக்குள்ள மூணாவது ஒரு நபரை கொண்டு வந்தா அந்த பிரச்சனை குறையத்துக்கு பதிலாக அதிகமாக இன்னைக்கு அதுதானே நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்குள்ள பெற்றோர்கள் அதிகமாக ஈடுபடும் பொழுது ஒரு சில மனைவி அந்த கப்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் எங்களுக்கும் என்னோட வைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா அம்மா எங்களை ஒன்று சேர்றதுக்கு விடல. எவ்வளோ வேதனையோடு ஆன விஷயம் தெரியுமா? அப்பா அம்மா எங்களை ஒன்று சேர்றதுக்கு விடல.
எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையில நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் நமக்கு 1 2 பிள்ளைகள். அது இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, குழந்தைகள் வேணாம், லிவிங் டுகெதர் போதும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாம போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உருவாக்கியது நம்முடைய குடும்ப வாழ்க்கை. நீங்க சிசிசி எடுத்து பார்த்தா 1601 56 வரையுள்ள இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது அது ஃபுல்லா குடும்ப வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கின்றோம். இந்த திருமண வாழ்க்கை என்று சொன்னது ஒரு அருள் சாதனம். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு அருள் சாதனமாக நாம யாரும் நினைக்கிறதில்லை. கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைமோதக புத்தகத்திலே குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் திருமண வாழ்க்கை மெய் விவாகம் என்று சொல்லும்பொழுது எடுத்துரைக்கின்ற அன்பு கொடுக்கறதுக்கும் வாங்குவதற்கும், பிள்ளைகளை இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் அவங்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காகவும் திருமுழுக்கு பெற்ற ஒரு ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை, அன்பினால் நிறைந்து இயேசுவில் செய்கின்ற ஒரு உடன்படிக்கை தான் மெய் விவாகம். திருமுழுக்கு பெற்ற ஒரு மகனும் ஒரு மகளும் இயேசுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நான் இந்த சென்ட் ஜான் பால் II என்ன சொல்ல தெரியுமா, நான் அறிந்த அந்த கடவுளை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. நான் அனுபவித்த அன்பு, கடவுளுடைய அன்பு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறதுக்கும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்குமாகவும் ஆண்டவருடைய படைப்பின் பொறுப்பில் நாம் பங்கேற்பதற்காகவும் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்காகவும் எத்தனை நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு திருமண உடன்படிக்கை செய்றீங்க? வாழ்நாள் முழுவதும். எத்தனை நாளைக்கு? வாழ்நாள் முழுவதும். திருமணமானவர்கள் யாருமே இங்க இல்லையா? எத்தனை நாளைக்கு? வாழ்நாள் முழுவதும். நீங்க உடன்படிக்கை எடுக்கும்போது எத்தனை நாளைக்கு எடுக்கிறீங்க? வாழ்நாள் முழுவதும். எதுக்காக வாழ்நாள் முழுவதும் எதிலெல்லாம் நீங்க ஒண்ணா இருக்குன்னு முடிவெடுக்கிறீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாயிருப்பேன். Praise the Lord. Hallelujah. நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த பைபிள் தொட்டு தானே நீங்க அந்த வாக்குறுதி எடுக்கிறீங்க. பைபிள் மேல் கரங்கள் வைத்து தானே அந்த வாக்குறுதி எடுக்கிறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் எப்போ வாழ்நாள் முழுவதும் நான் பிரமாணிக்கமாக இருக்கும். நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கை துணையோடு நான் பிரமாணிக்கமுள்ள நபராக இருக்கின்றோம். இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்க்கும்பொழுது காதலனோடு இணைந்து வாழ்வதற்காக சொந்த கணவனை கொலை செய்கின்றவர், சொந்த பிள்ளைகளை கொலை செய்கின்ற அளவுக்கு இன்னைக்கு குடும்பம் தாழ்ந்து விட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்து படிங்க. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 13:4. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். Praise the Lord. திருமணத்தை அனைவரும் உயர்வதாக மதியுங்கள். உங்களுடைய மணவர படுக்கையே மாசுராமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இச்சையுடன் ஒருவனே അല്ലെങ്കിൽ ஒருவளை பார்த்தால் நீ மனதுக்குள் விபச்சாரம் செய்ததாயிற்று. அப்படிப்பட்ட இருந்தா நான் எந்த அளவுக்கு என்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரமாணிக்கத்தோடு கூட நான் வாழ்கிறோம். இன்னைக்கு எத்தனை மக்கள் வந்து ஷேர் பண்ண தெரியுமா சிஸ்டர், எவ்வளோ தொல்லை பண்ணுது. ஒரு விடோவா இருந்தா ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது அவங்களால முடியல, தப்பான வாழ்வுக்கு அழைத்தல் கொடுக்குறாங்க. கணவன் இருந்தும் ஒரு சில வேலை இடங்களிலே நடக்கின்ற தவறுகள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாட்கள் முன்னாடி ஒரு பாப்பா என்கிட்ட வந்து சொன்னேன், கணவனே தன்னுடைய வைஃப்னை வேற ஒருத்தருக்கு வற்புறுத்திட்டு கொடுக்குறாங்க. நான் அந்த மங்களோடு சொல்லிவிட்டேன், பாவத்தேக்கால் மேலானது சாவு. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு எத்தனோ மக்கள் அந்த மாதிரி அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது.
எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் பிள்ளைகள் இருக்கின்றதோ இல்லையோ நம்முடைய குடும்பம் தூய்மையுள்ளதாக மாறிவிடுவதற்காக கடவுளை மையமாக்கி கொண்டிருக்கின்ற குடும்பமாக இருக்க. குடும்ப ஜெபம் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கின்றது. எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு உட்காருக்கிறது நமக்கு கஷ்டம் இல்லை, எவ்வளோ நேரம் மொபைல் உட்காருக்கிறது நமக்கு கஷ்டம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் நம்ம சேர்ந்து ஜெபிப்பதற்காக மட்டும் நமக்கு நேரம் இல்லை. மத்தேயு செய்தி 18வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே இருப்பேன். என்னுடைய வீட்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னம் வரவழைக்கிறது. நான் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நிறைய பேரோடு ஜெபிக்கும் பொழுது கேட்கும்போது, குடும்ப ஜெபம் இருக்குதா? ஜெபிக்கிறேன் சிஸ்டர். எப்படி? நான் தனியே, என்னோட கணவன் தனியே, பிள்ளைகள் தனியே ஜெபிக்க சொல்றாங்க. ஒன்று சென்று சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் ஜெபிக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட்டா போதுமா? இந்த பூச்சி அரிக்கக்கூடிய இந்த உடலை நம்ம உண்டு மகிழ்விக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு மினிமம் 3 நேரமாவது நம்ம சாப்பிடுறோம்ல. ஆனால் அழியா நம்முடைய ஆத்மாவை வளர்க்க செய்யறதுக்காக நாம் என்ன தவம் செய்கிறோம்? ஒரு 20 நிமிஷம் அது வேணும், ஒரு 10 நிமிஷம் கடவுளுக்காக, நாம் கடவுளோடு இணைந்திருப்பதற்காக, குடும்பத்தோடு கூட இணைந்திருப்பதற்காக நாம் செயல்படுறோமா? நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது? நம்முடைய குடும்பத்தில் மக்கள் இல்லையா? எத்தனை பேர் இறைவார்த்தை கேட்கறதுக்கு வந்திருக்காங்க? எருசலேம் திருவிழாவுக்கு போகும்பொழுது நாம் பார்க்கிறோம், சூசேப்பரும் கன்னிமரியாளும் இயேசுவும் இணைந்து போனதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாய் திருப்பலிக்கு வருவதுண்டு, கோவிலுக்கு வருவதுண்டு? நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கின்றது. நம்ம என்ன சொல்லி, இன்னைக்கு உலகம் கெட்டு விட்டேச்சு நம்ம சொல்றோம். உலகம் கெட்டு விடல, கெட்டு விட்டு இருக்கின்றது நம்முடைய ஒவ்வொருவரையும் குடும்பங்கள் தான். சாமியாரையும் சிஸ்டர்களையும் கன்னியர்களையும் எல்லாம் குறை சொல்லி வீட்டில் இருக்கிறோம். ஆனா காரணம் என்ன? காரணம் என்ன? நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் கன்னியர்களும் குருக்களும் எல்லாம் உருவாகின்ற. நம்முடைய குடும்பம் தூய்மையுள்ளதாக இருந்தால் நம்முடைய குருக்களும் கன்னியர்களும் தூய்மையுள்ளதாக மாறும். நல்ல மரம் கெட்ட கனி தராது, கெட்ட மரம் நல்ல கனி தராது. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிறரோடு இணைந்து குருக்களையும் கண்ணீர், அவங்களுக்கு குறைகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவில்லை, இருக்குது. ஆனால் அந்த குறைகளுக்காக கை உயர்த்த வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய கடமை? மோயிசனுடைய கரங்களை உயர்ந்து நின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெற்றார். அந்த மோயிசனுடைய கரங்களை உயர்த்தி பிடித்தது யாரு? யாரை உயர்த்தி பிடித்தாங்க? அதே போல குருக்களுடையும் கன்னியர்களுடையும் எல்லாம் கரங்கள், திருச்சபையுடைய அதிபருடைய எல்லாம் கரங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டியது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனை தேவ அழைத்தல் கிடைக்கின்றது. கன்னியர் இல்லங்கள் எல்லாம் மூடி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னீங்க? பல்கி பருகுங்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் மட்டும் பிள்ளைகள், வேற இனத்தவர்களை பாருங்க, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் ஹிந்துக்களாக இருந்தாலும் அவங்க மினிமம் ஆகுது 2-3 பிள்ளைகளை வச்சிருக்கோம். நம்ம கிறிஸ்துவ மக்கள் மட்டும் திருமணம் பண்ணுறதுக்கே டிலே பண்ணுறாங்க. வேலை முடிச்சு, வேலை கிடைச்ச பிறகு, எல்லாம் செட்டில் ஆன பிறகு என்ன போதும்? பிள்ளைகள் போதும், தள்ளி வைக்கிறாங்க. திருப்பாடல் 127:3 வசனம் ஆண்டவர் என்ன சொல்லணும் தெரியுமா? பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் பரிசு, மகப்பேறு ஆண்டவர் அருளும் செல்வம். கடவுள் கொடுக்கும்போது தான் பரிசு நமக்கு வாங்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நபருக்கு பரிசு கொடுக்கணும்னு சொன்னால், எனக்கு விருப்பப்பட்ட நேரத்து மனசு இருந்தால்தான் பரிசு கொடுக்க முடியும். அது கடவுள் கொடுக்கிற நேரத்து வேணான்னு வச்சு அப்புறம் நீங்கள் விரும்புகின்ற நேரத்தில் வேணும்னு சொன்னால் கிடைக்குமா? எந்த விதமான கஷ்டம் நமக்கு என்ன செய்யறதுக்கு இல்லை, அபோர்ஷன் செய்வதற்கு இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கு தெரியுமா? கவுன்சிலிங்க்கு திருமணம் ஆவதுக்கு முன்னாடியே அபோர்ஷன் செய்துவிட்டு மனசு வேதனையோடு கூட வருகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தினுடைய தூய்மை இல்லாமல் போய்விட்டது. புனித சூசேப்பரை போலையும் புனித கன்னிமரியாளை போலையும் கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றுகின்ற பெற்றோர்கள் இல்லை, வாழ்க்கை துணைகள் இல்லை. இன்னைக்கு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு, நீயும் நானும், அது உன்னோட பிள்ளை தானே, இது நீ உன்னோட பிள்ளை தானே, நீ தானே அந்த அவங்கள வளர்த்துக்கிட்டு நீ தான் கெடுத்து விட்டேன். யாருடைய பிள்ளைகள்? நானும் நீயா? நம் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல உன்னோட குழந்தை பிரிவினை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட்.
தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் இப்படி போனா நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் இல்லாம போயிடும். திருமணத்தை நீங்கள் உயர்வதாக மதியுங்கள். மணவர படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகரும் வெபிச்சாரும் ஆண்டவருடைய தீர்ப்புக்கு உள்ளாய்விடும். நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு பிரமாணிக்கமாக இருக்கிறது. வார்த்தையினால, சிந்தனையினால, செயலினால எத்தனை உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றது நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய மணவர படுக்கையை நீங்கள் மாசுராமல் இருக்கட்டும். எத்தனையோ குடும்பங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களாக இருக்கலாம், வேற இடத்துல வேலை செய்யறவங்களாக இருக்கலாம். கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் இன்னைக்கு அறுத்து விடணும். நீங்க கடவுள் உங்களுடைய பிள்ளைகள் மீது தண்டனை தீர்ப்பு. நீங்கள் என்ன செய்தோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும். எத்தனை குடும்பங்கள் எடுத்து பாருங்க, காதலிச்சு திருமணம் பண்ணவர்கள், அப்பா அம்மா காதலிச்சு திருமணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளும் அதுதான் செய்யும். தாய் மரத்தினுடைய குணம் என்ன இருக்கும் அதுதான் அதனுடைய கனிக்கும் கிடைக்கும். Praise the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுள் உருவாக்கிய இந்த குடும்பத்தை, இந்த திருமண வாழ்க்கையை, இது கடவுளுடைய ஒரு அழைத்தல். இந்த குருவானவர்களாகணும் கன்னியர்களாகிறது மட்டுமல்ல அழைத்தல். திருமண வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு என்று நினைத்து அது நம்ம பக்தியோடு கூட அன்போடு கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான். இன்றைக்கி நமக்கு எங்கே வேணுங்களும் யார் வேணுங்களும் ஒரு சில பேரண்ட்ஸ் என்னோடு சொல்லியிருக்காங்க, நான் அவங்கள எதுவுமே தண்டிக்கிறதில்லை, அவங்களோட விருப்பத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சா பிள்ளைகளை அவங்க திருமணம் பண்ணட்டும், நான் அதில் ஈடுபடுனதே இல்லை. பெற்றோர்களே சொல்றாங்க, அப்புறம் எப்படி பிள்ளைகள் திரிந்து வாழும்? Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் உருவாக்கிய மெய் விவாகம் ஒரு அருள் சாதனமாக இருக்கின்றோம். அது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 22 33 வரை உள்ள அந்த இறை வசனங்கள் நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். சக்தமாக வாசிப்போமா? எபேசியர் 5வது அதிகாரம் 22 33 வரை உள்ள வசனங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்கள் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முடன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறு கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரியது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வதைப் போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. பாப்பா இங்க வாங்க, கொஞ்சம் பயப்பட வேணாம், எதுவும் செய்ய மாட்டேன் சிஸ்டர். அதை எடுத்து காண்பிக்கும் பொழுது உங்களோட உள்ளத்தில் சீக்கிரமா பதியும் இல்லை, அதனால தான், வேற எதுவுமே இல்லை. இது அல்ஃபோன்சா. இவங்க ஏசப்பா நம்ம வாசித்த வாசகம் என்ன சொல்றது? திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. கிறிஸ்துவுக்கும் சொல்லுங்க, பயந்துட்டீங்களா எல்லாரும்? கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும். அப்புறம் யாருக்கு?
திருச்சபைக்கும் உள்ள உறவு தான் யாருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு ஒப்பிடுகின்றது. திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறோம். திருச்சபை கிறிஸ்துவனுடைய உடலாக இருக்கிறோம். புரியுதா? புரிஞ்சிச்சு உங்களுக்கு? கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறோம், திருச்சபை கிறிஸ்துவனுடைய உடலாக இருக்கிறோம். இதே போலதான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு என்று பவுலடியார் கூறுகிறார். நம்முடைய விவாகத்தை பற்றி இந்த திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. இப்போ ஃபர்ஸ்ட் இறைவார்த்தையில் என்ன சொன்னேன்? கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறோம். அப்போ கணவன்மாரெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சது. நான் தான் தலை, மனைவி என்னுடைய அடிமை தான். அப்படி தானே நினைக்கிறீங்க? கணவன்மார் அப்படியே நினைக்கலன்னு அப்படி சொல்கிறாங்க. மனைவிகள் தான் ஒருவேளை எங்களையெல்லாம் பவுலடியாரை அப்போ அடிமையாக்கி வச்சிருக்கிறோமோ நீங்கள் சிந்திச்சிருக்கலாம். இல்லை, சிரசு இந்த கிறிஸ்து திருச்சபைக்கு சிரசாக இருக்கின்ற போல கணவன் மனைவிக்கு யாராக இருக்கிறோம்? தலையாக இருக்கிறோம். மனைவி கணவனுக்கு உடலாக இருக்கிறோம். அப்படிதானே சொன்ன. இதுதான் திருமணத்தை பற்றி கடவுள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றது. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த தலை, இந்த உடல் இல்லாம இதுக்கு இந்த தலைக்கு ஏதாவது பயன் இருக்குதா? இருக்கா? இல்ல. இந்த தலை இல்லாம இந்த உடலுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? தலை இந்த உடலின் மீது வெட்டப்பட்ட என்ன சொல்லுவாங்க? முண்டம். அப்புறம் இந்த உடல தலை இல்லாமல் இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? பணம் சொல்லுவாங்கல்ல, முண்டம் சொல்லுவாங்க. ஏதாவது வலிமை வலிமை இருக்குதா? இந்த தலை இல்லாம உடலுக்கு, உடல் இல்லாம தலைக்கு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு எந்த விதமான செயலற்றதாக மாறிவிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இதா 1 கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 11வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே ஆணின்றி பெண் இல்ல, பெண்ணின்றி ஆண் இல்ல. இப்ப இதுல யாராவது ஒருத்தர் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. தலைக்கும் ஒரே வேலை, உடலுக்கும் ஒரே வேலை. அப்ப கணவனும் மனைவி, ஆண்டவர் என்ன சொல்லுது? இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். ஆனா தலையும் பிரிக்க முடியாது, உடலும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நல்ல கணவனும் மனைவியுமாக வாழ முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? திருமண வாழ்க்கை என்று சொன்னது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கின்றது போல கணவன்மார் மனைவிக்கு தலையாக இருக்கிறோம், மனைவிமார் கணவனுக்கு உடலாக இருக்கின்றோம். ஆனால் உடலின்றி தலையும் இல்லை, தலையுமின்றி உடலும் இல்லை. ஆனா திருச்சபையே கடவுள் எப்படி அன்பு செய்தான்? தன்னுடைய உயிரே கொடுத்து அன்பு செய்தான். கிறிஸ்து தன்னுடைய உயிர் கொடுத்து திருச்சபையை அன்பு செய்தது போல கணவன் மனைவி என்ன செய்யணும்? அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்யணும்? தன்னுடைய உயிரே கொடுத்து அன்பு செய்யணும். மனைவி என்ன செய்யணும்? அனைத்துக்கும் கணவனுக்கு பணிந்து இருக்கணும். அனைத்துக்கும் கணவனுக்கு பணிந்து இருக்கணும். அப்போ திருமண வாழ்க்கை ரொம்ப எளிதாக மாறிவிடும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறது? தலை வேற, உடல் வேற. அப்போ அங்கே உயிர் பெறுமா? உயிர் இல்லை. நம்முடைய குடும்ப வாழ்க்கை முழுதும் உயிரற்றதாக மாறிவிட்டிருக்கின்றது. அன்பு இல்லை. தன்னுடைய உயிரை கொடுத்து திருச்சபையை பேணி காத்தது போல, கிறிஸ்து பேணி காத்தது போல கணவன் தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன செய்யணும்? மனைவியை பேணி காக்கணும். உயிர் கொடுக்க வேணாம். மனைவி ஒரு தலைவலி எடுத்தோ அல்லைங்க ஒரு ஜுரம் எடுத்தோ படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு உதவி செய்யணும். கணவன்மார் எத்தனை பேர் இருக்குன்னு நினச்சி பாருங்க. மனைவிக்கு முடியாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளை பார்க்கறதுக்கோ அல்ல வீட்டில் வேலையெல்லாம் செய்யறதுக்கோ எத்தனை கணவன்மார் முன் வருகிறார் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. அதே போல மனைவிமார் தன்னுடைய கணவனுக்கு பணிந்திருக்கின்றதா இல்லையான்னு பாருங்க. சொல்லுவாங்கல்ல, தலை இருக்கிற இடத்துல தலை இருக்கணும், வால் இருக்கிற இடத்துல வால் இருக்கணும். தலை இருக்கும்போ வால் ஆடக்கூடாது. அது அடிமைத்தனமா? இல்ல. கடவுள் நமக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்குது. கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள்.
கணவன் தான் ஒரு லீடராக, குடும்பத்தினுடைய லீடர் யாரு? கணவன். கணவன் தான். அது கடவுள் உருவாக்கி இருக்கின்ற இயல்பு அப்படிதான். அதுக்கு பின்னதான் மனைவி, பிள்ளைகள். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு ஈஸியா தெரியறதுக்காக தான் நான் புரிஞ்சது சொல்லி கொடுத்தேன்னா, கணவனும் மனைவியும் எப்படி, தேங்க்யூ, கணவனும் மனைவியும் எப்படி இணைந்திருக்கணும், யாரு யாருக்கும் அடிமை இல்லை. ஒரு பறவையை எடுத்து பாருங்க. பறவை ஒரு சிறகு, அதனோட ஒரு இறக்கை வந்து ஒடிஞ்சு கிடந்தா அதை கட் பண்ணி விட்டா, நம்ம ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த பச்சை கிளியெல்லாம் ஒரு சில நேரங்களில் வளர்ப்பாங்கல்ல வீட்டில், அது வெளியில பறந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? அதனுடைய இறக்கை வெட்டிடும். காரணம் என்ன? அது பார்க்க ரெண்டு இறக்கையும் நல்லா இருந்தால்தான் அந்த பறவைக்கு பறக்க முடியும். இதே போல்தான் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தால்தான் ஒரே போல உங்களுக்கு வாழ்க்கையில் அழகாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அல்லங்க ஒரு இறக்க வந்து கட் பண்ணி கீழே போட்டால் அங்கே ஈஸியா நடந்து செல்ல முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது ஒரு அருள் சாதனம். இது திருமணம். திருமணம் எபேசியர் இதுல 5வது அதிகாரத்தில் இது ஒரு மறைபொருள். அது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை துணை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துறீங்க? எல்லாரும் கையுயர்த்த வேணாம், ஆனால் ஒரு சில நேரங்களில் வேணுங்க. வீண்டும் இன்பத்துக்கு பதிலாக பூகம்பம் நிலைநடுக்கம் வர்றதுக்கு காரணமாயிடும். சிஸ்டர் இப்படி கேள்வி கேட்டப்ப நீ கை உயர்த்தல, அதே சண்டைக்கு காரணமாயிடும். அதனால யாரும் கை உயர்த்த வேணாம். நீங்க நினைச்சு பாருங்க, என்னுடைய கணவனை நினைத்து அல்லங்க என்னுடைய மனைவியை நினைத்து நான் நன்றி சொல்கிறோமா கடவுளுக்கு முன்னிலை. கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. தொடக்க நூல் 2:18 ஆண்டவர் என்ன, கடவுள் படைத்த எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க? எல்லாமே நல்லதாயிற்று. எது மட்டும் நல்லதல்லன்னு சொன்ன தெரியுமா? எது மட்டும் நல்லதல்ல? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையே நான் உருவாக்குவேன். பக்கத்து கை கொடுத்துங்க. உனக்கு கிடைச்சிருக்குன்னா துணை கடவுள் உனக்கு உருவாக்கி கொடுத்த தகுந்த துணை. சொல்ல முடியல, சொல்ல முடியல, தகுந்த துணை என்று சொல்ல முடியல. சிஸ்டர்ஸுக்கு உங்களுடைய கம்யூனிட்டியில இருக்குன்னா அருள் சகோதரிகள், கடவுள் உங்களுக்கு சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற தகுந்த துணை. என்னை போல அழைத்தல் கிடைத்து வந்திருக்கின்ற சகோதரி தான் என் கூட இருக்கிறாங்க. கடவுள் அன்பு செய்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்களும் நினைக்கிறீங்களா, சிஸ்டர்ஸ் மட்டும் அப்புறம் திருமணம் பண்ணலையே, அப்போ கடவுள் நல்லதல்லன்னு கடவுள் சொன்ன இல்லை. நாங்க திருமணம் செய்திருக்கிறோம். யாரு யாரு? ஏசப்பாவை நாங்க திருமணம் செய்திருக்கிறோம். குருக்கள் யாரு? குருக்கள் அவங்களுடைய ஏசப்பாவோட திருமணம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆன்மா வாழ்க்கையில் நாங்கள் திருமணம் செய்திருக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையே நான் உருவாக்கு. இன்னைக்கு தகுந்த துணையே கடவுள் உருவாக்குறது கிடையாது. யார் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? யார் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? என்ன மன்னிச்சுடுங்க, ஒரு சிலர் லவ் மேரேஜ் செய்தவங்களால இருக்கலாம். ஏன் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய முன்னாடி கவுன்சிலிங்க்கு வந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவத்தை அறிஞ்சதை ஷேர் பண்ணது நினைச்சு நான் சொல்கிறேன். காதல் திருமணம் வெற்றி அடைந்தது 10,000 அல்லங்க லட்சக்கணக்கில் ஒன்று இருக்கலாம். லட்சக்கணக்கில் ஒன்று இருக்கலாம். காரணம் என்ன? கடவுளால் சேர்த்து வைத்தது இல்லை. உங்களுடைய பெற்றோர்களுடைய மனது வேதனைப்படுத்தி நீங்கள் செயல்படும்போது அங்கே ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் எடுத்து சிராக்கின் ஞானம் 3:8 சொல்லாலும் செயலாலும் பெற்றோரே மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசி கிடைக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். மீண்டும் சிராக்கின் ஞானம் 3:16 சொல்லுதில்ல, உங்களுடைய அன்னையருக்கு சினமூட்டுவோர் கடவுளால் சபிக்கப்படுவார், தந்தையரே கைவிடுவோர் கடவுளை சபிப்பவன் போல. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நாம் செயல்படும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டோம். இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்துக்கோங்க. எப்படி ஆண்டவர் என்ன சொல்றது, திருமண வாழ்க்கை பற்றி சிசிசியில் என்ன இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைய போத புத்தகத்தில் திருமுழுக்கு பெற்ற ஒரு மகனும் ஒரு மகளும் கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் கடவுளுடைய பொறுப்பில் பங்கேற்பதற்காகவும் செய்கின்ற உடன்படிக்கை தான் திருமணம். இன்னைக்கும் நாளைக்கும் நாம நம்முடைய வழி அப்புறம் தோபித்த ஆகமத்தில் கூறுகின்றதுல உன்னுடைய வழிமரபில் இருந்து நீ திருமணம் கொள்ளு. விசுவாசம் இல்லாத மகனோட விசுவாசம் உள்ள மகளுக்கும் என்ன தொடர்பு? இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன சிஸ்டர், நான் திருமணம் வழி அவங்க வந்து கிறிஸ்துவங்களாகிறாங்கல்ல, எதுக்காக கிறிஸ்துவங்க வரணும்? என்னுடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் சரியில்லை. இயேசுவே அறிந்த இயேசுனுடைய அன்பை உணர்ந்த கிறிஸ்துவனாகிறதும் திருமணத்திற்கு நான் அன்பு செய்கின்ற நான் காதலிக்கின்ற நபர்களை கைப்பிடிக்கிறதுக்காக கிறிஸ்துவ மதம் மாறுவதும் வித்தியாசம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்போ നമ്മുടെ തിരുമണ வாழ்க்கை നമ്മുടെ കുടുംബ வாழ்க்கையிலே നമ്മുടെ பிள்ளைகளுக்கு நாம் என்ன பகிர்ந்து கொடுக்கிறோம்? விசுவாசத்தில் அவங்களே வளர செய்வதற்குள்ள பொறுப்பு யாருக்குண்டு? பெற்றோருக்குண்டு. பெற்றோரே வந்து எனக்கு இப்போ குழந்தை வேணாம் அபோர்ஷன் செய்யறதுக்கெல்லாம் நாம தூண்டுதல் கொடுக்கும்பொழுது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. பல்கி பருகுங்கள் தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்மளோட கொடுத்திருக்கின்ற கட்டளை. பல்கி பருகுங்கள். இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் வேணாம். என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. ஆனால் ഞാൻ எல்லாரையும் பார்க்கும்பொழுது மினிமம் இன்னைக்கு ஒரு குழந்தை கூட போதும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோம், மினிமம் 3 குழந்தைகள்னு சொல்லுவாங்க. மினிமம் 3 குழந்தைகள். எங்களுடைய கான்வென்ட்டில் இந்த கோவிட் காலத்தில் வெளியிலலாம் போகாமல் இருக்கிற டைமில் கோழி வளர்ப்பதற்காக ஆரம்பித்தேன். அப்போ அந்த கோழிகளெல்லாம் வயசு வந்து போயிட்டு அப்புறம் வேறு அந்த குஞ்சு பொரிய வைக்கிறல அது வரலன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மதுரை என்கிட்ட வந்து சொல்லிடுச்சேன், கொஞ்சம் கோழி இந்த முட்டை பொரிய வைக்கிறதுக்கு வைக்கணும் சொல்லி அடை வைக்கிறதுக்காக அவையம் வைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் 7 முட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் சிலுவையெல்லாம் போட்டுட்டு அவையம் வச்சேன். ஆனால் அது 21 நாள் முடியுമ്പോൾ அது குஞ்சு பொரியும்ல, குஞ்சு பொரி சென்று பார்த்தபொழுது 3 தான் இருந்தது. எத்தனை முட்டை வச்சேன்? 7. ஆனால் பொரிஞ்சது 3. அப்போ ഞാൻ ஏசப்பா கிட்ட ഞാൻ கேட்டேன், ഞാൻ 7 வச்சிச்சுல்ல, நீ 3 மட்டும்தான் எனக்கு கொடுத்தேன் ஏன்னு கேட்டபொழுது கடவுள் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ எல்லார்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்கிற, மினிமம் 3 குழந்தை, அதனால தான் உனக்கும் 3. புரியுதுங்களா? நீ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கின்ற மினிமம் 3, அதனால தான் உனக்கும் 3 கொடுத்தேன். நான் அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறேன், நிறைய பல்கி பருகுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றது, மினிமம் 3 குழந்தை அது வேணும் தான் சொல்லுது. அப்போ அதிலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன், நிறைய பிள்ளைகள் வேணும், நிறைய பிள்ளைகள் வேணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுன்னு பிறகு அடுத்த நாள் ஒரு குஞ்சு கூட பொரிஞ்சு எனக்கு 3 என்னாக்கி கொடுத்தேன், 4 கோழி குஞ்சுன்னு கொடுத்தேன். Praise the Lord. Hallelujah. அப்போ கடவுள் எவ்வளோ எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் பல்கி வரும். பிள்ளைகள் தான் நம்முடைய செல்வமாக நினைக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் தான் குடும்பத்துக்கு பாரமாக மாறிவிடுகின்ற சூழ்நிலையில் இருக்கு. நமக்கு கிடைத்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் அது என்ன காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறது இல்லை. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது பார்க்கும்போது தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எனக்கு நேரம் இல்லை நீ வேணுங்க ஜெபிச்சுக்கோன்னு சொல்லும்பொழுது பிள்ளைகளை என்ன சொல்லும், நீங்களே ஜெபிக்கிறீங்க. ஒரு தம்பி என்கிட்ட வந்து கேட்டேன், அவங்க அப்பா அம்மா லவ் மேரேஜாக இருந்தது, இந்த பையனும் லவ் மேரேஜ் பண்ணி வேறு மதத்தை சார்ந்தவங்க திருமணம் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், என் தம்பி இப்படி செய்கிறேன். அவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க யோகியமா? புரியுதுங்களா? காரணம் என்ன, அப்பா அம்மா அதான் செய்தா அதனால் நான் மட்டும் அதை செய்யக்கூடாதா? இப்போ நம்ம என்ன செய்தோம் அது பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகளும் வளர ஆரம்பிச்சிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும், திருக்குடும்பமாக. எப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும், திருக்குடும்பம். நம்ம அந்த குடும்ப வருஷமாக போப்பாண்டவர் அறிவித்தல,
அப்பொழுது ஒரு திருமடல் எழுதியிருந்தாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த திருமடலுடைய பேரு? போப்பாண்டவர் ஒரு திருமடல் எழுதியதில்லை, பாத்ரிஸ் கோர்தே. பாத்ரிஸ் கோர்தேன்னு சொல்லிட்டு சூசேப்பரை பற்றி ஒரு திருமடல் எழுதியிருந்தேன். என்ன? தந்தையின் உள்ளத்தோடு கூட கணவன் தன்னுடைய மனைவியை பேணி காக்கணும், மனைவி அனைத்துக்கும் கணவனுக்கு பணிந்திருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஏசப்பாவை போல மனிதனுக்கும் கடவுளுக்கும் உகந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடணும். ஒரு நிமிஷம் எழுந்தது இல்லைங்க. நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. நம்முடைய குடும்பம் திரு குடும்பமாக இருக்கின்றோம் சிந்திச்சு பாருங்க. என்னுடைய குடும்பம் திரு குடும்பமாக இருக்கின்றோமா? புனித சூசேப்பரை போல பரிசுத்த கன்னிமரியாளையும் குழந்தை இயேசுவினையும் எல்லா விதமான தீன்மைகளிலிருந்தும் பாதுகாத்தது போல என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காக என்னுடைய உயிரை நான் ஒப்புவித்திருக்கிறோம். கணவன்மார் சிந்திச்சு பாருங்க. மனைவிகள் பரிசுத்த கன்னிமரியாளை போல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கி ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானித்து கணவனுக்கு பணிந்திருந்த ஒரு மகளை போல நான் இருக்கின்ற மனைவிமார் சிந்திச்சு பாருங்க. பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருடைய வார்த்தைகள் சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய ஆசி கிடைக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளையாக நான் மாறி இருக்கின்றோமோ சிந்திச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீயும் உன் குடும்பமும் மீட்படைவீர்கள். திருதூதர் பணிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தில் கூறுகின்றது போல என்னுடைய குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றோமா? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப என்னுடைய பிள்ளைகளை நான் அர்ப்பணித்திருக்கின்றோமா? என்னுடைய குடும்ப திருமண வாழ்க்கையில் நான் பிரமாணிக்கமாக என்னுடைய வாழ்க்கை துணையோடு நான் இருந்திருக்கின்றோமா? அதோ என்னுடைய திருமண அறையை மாசுறாமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறும்போது அது ஒரு விபச்சார சாலையாக மாற்றி இருக்கின்றோமா? ஆண்டவருடைய கோவிலாக இருக்கின்ற என்னுடைய உள்ளம் தூய்மையுள்ளதாகவும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற ஒரு ஆலயமாக நான் பாதுகாத்திருக்கின்றோமா? இது புனிதமான வாழ்க்கை. திருமணத்தை உயர்வதாக மதித்து கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற தகுந்த துணையாக என்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விண்ணகத்துக்கு ஒப்பான ஒரு திருக்குடும்பமாக என்னுடைய குடும்பம் மாறிவிடுவதற்காக ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள், நீயும் உன் குடும்பமும் மீட்படைவீர்கள். என்னுடைய குடும்பம் மீட்படைகின்ற ஒரு குடும்பமாக மாறுவதற்காக கானாவூரிலே திருமண விருந்தில் இயேசு கடந்து சென்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய குறைகளை எல்லாம் நிறைவுகளாக மாற்றிவிட்டது போல சக்கேவினுடைய குடும்பத்தில் இயேசு கடந்து சென்ற பொழுது சக்கேவினுடைய குடும்பத்துக்கு மீட்பளித்தது போல பேதுருடைய குடும்பத்தில் இயேசு கடந்து சென்ற பொழுது நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த அவங்களுடைய மாமியாருக்கு நலமளித்தது போல லாசருடைய குடும்பத்துக்குள்ளாக இயேசு கடந்து சென்ற பொழுது மரித்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தது போல இந்த 100 தலைவனுடைய அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தது போல என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக இயேசு கடந்து வரும்பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் நிறைவுகளாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு கூட இயேசு ஆண்டவரே என்னுடைய இதயத்துக்குள்ளாக நீ உயிர் வாழ வேண்டும், உன்னோடு இணைந்து நானும் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறிவிட வேண்டும் என்ற வேண்டுதலோடு கூட நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக
நம்முடைய குடும்பங்களை இயேசு ஆண்டவருடைய தூய இருதயத்துக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொண்டு பிள்ளைகளை எல்லாம் இயேசுடைய இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு பரிசுத்த கன்னிமரியால் தன்னுடைய மடியில் அந்த மகனை அமர்த்தி இருந்தது போல எல்லா தீன்மையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கும்படியாக கடவுளுடைய இதயத்தோடு நம்முடைய பிள்ளைகளையும் அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு நிமிஷம் ஸ்துதித்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் இயேசுவுக்கு விருப்பமுள்ள, இயேசு என்றும் வந்து நிறைந்து இருக்கின்ற செயலாற்றுகின்ற ஒரு குடும்பமாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. உங்களுடைய குடும்பங்களில் நோய் நொடிகளை எல்லாம் அழித்துவிட்டு கடவுளுடைய அன்பினால் நிரப்பி ஆண்டவரே எதிர்நோக்கி திரு பயணிகளாக மாறுகின்ற ஒரு குடும்பமாக மாறிவிடுவதற்காக எதிர்நோக்கோடு கூட வாழக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலியாக ஆண்டாக கொண்டாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நிகழும் பொழுது எதிர்நோக்கோடு கூட வாழக்கூடிய கிருபை கொடுத்து இந்த மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவேயுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பும் அப்பா, கட்டி எழுப்பும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீ கட்டி எழுப்பும்படி ஆண்டவரே மாற்றும் அப்பா. ஆண்டவருக்கு விருப்பமுள்ள குடும்பமாக மாற்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உன் ஊழியரின் குடும்பம் என்றும் உன் திருமுன் நிற்கும்படியாக இவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளும் திருமண முறிவை ஆண்டவர் வெறுக்கிறார். திருமண முறிவை ஆண்டவர் வெறுக்கிறார். மலாக்கி எழுதிய மலாக்கியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 22 இருந்துள்ள வசனங்கள் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் சாட்சியாக நின்றிருந்த அந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற வேளையில ஆண்டவர் கூறுகிறார், இந்த திருமண முறிவை ஆண்டவர் வெறுக்கிறார். கடவுள் சேர்த்தது மனிதர் பிரிக்காதிருக்கிறார். இதோ திருமண முறிவு எடுக்கிறதுக்குள்ள சிந்தனையோடு கூட இருக்கின்ற ஒரு சில குடும்பங்களுடைய மக்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் இந்த வேலையில தொடுகிறார். ஆண்டவர் இந்த திருமண முறிவில் அவங்களை விட்டு விடுவதற்காக கடவுள் ஆசீர்வதிக்கிறார். டிவோர்ஸுக்காக சிந்திச்சு கொண்டிருக்கின்ற 2-3 குடும்பங்களை ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் அப்பா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. சொல்லுமா, கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. ஆமே, நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே. அல்ல கரங்களை உயர்த்தி நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே. ஆமே, நன்மை செய்தீரே.
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி நன்றி சொல்லும். அந்த 3 நாட்கள் ஆண்டவர் அருமையாய் நடத்தி வந்த கிருபைக்காக சொல்லுவோமா? நன்றி சொல்லி கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி. நன்றி அப்பா, இதுவரை காத்தவரே, இதுவரை உதவி செய்தவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்தவரே, கண்ணை மூடி உள்ளார்ந்து சொல்லுவோம். நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுமா கரங்களை உயர்த்தி. எபினேசரே அப்பா, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுமா. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி சொல்ல. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. என்னை சிதையாமல் காத்தீரே. நன்றி. கரங்களை அசைத்து சொல்லுமா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் காத்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. அப்பா எபினேசரே. ஆமென். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. என்னை சிதையாமல் காத்தீரே. நன்றி. அடே துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளார்ந்து இதுவரை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறாரே. சொல்லுவோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. நன்றி உள்ள பிள்ளையா, நன்றி சொல்ற நேரமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி. எபினேசரே, இம்மட்டுமாய் உதவின தெய்வமே, கண்ணின் மணி போல காத்தவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தூய ஆவினருடைய பாடலை பாடி திருப்பலிக்கு தேரும். எழுந்து நிற்போமா. எழுந்து நின்று நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா. வானம் திறந்து அமையும் வெண்புறா போல. கேப்பமா கேப்பமா. இறங்கி வர வேண்டும்
தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் சொல்லுமா அப்படியே இங்கு நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி கேட்போமா. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் ஆமென் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்பா அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்லா கரங்களை மூடி ஒரு புது அபிஷேகம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. 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 அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நல்ல கரங்களை உற்சாகத்தோடு வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக சொல்லு அப்பா. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக தாகத்தோடு கேட்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். ஆமென். மறுரூபமாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணும். அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். புது வல்லமை அப்பா. தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொலியனுமே வல்லமையோடு வாழ கேட்போம். வரங்கள் கனிகள் வரங்கள் கனிகள் பொலியனுமே வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொலியனுமே வல்லமையோடு வா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்
ஆமென். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கும். தலத்தோடு யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கங்களை விட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.